இளையராஜா என்பவரை நேசிக்காத மக்களே இல்லை. அவரின் இசைக்கு மயங்காத உயிர்களே இல்லை. அப்படி அவர் வாச்சாரு, அப்படி அதை வாசிக்க கூடாதுன்னு சொல்லி இளையராஜாவின் இசையை குறை சொல்வாரில்லை. 5000 பாடல்களுக்கு இசையமைத்துள்ள அவர் 1000 படங்களுக்கு பின்னணி இசையும் அமைத்துள்ளார். பத்மபூஷன் விருது உட்பட பல்வேறு விருதுகளை வாங்கிய இசை மன்னர் தான் இளையராஜா. ஆனால் அவர் சில நேரங்களில் தலைக்கணமாக பேசுவது போல இருக்கும். அதையெல்லாம் மக்களும் பெரிதுபடுத்தியதில்லை. ஆனால் 2019ஆம் ஆண்டு ஒரு புதிய பிரச்சனை தலை தூக்க தொடங்கியது. இளையராஜாவின் அனுமதியின்றி அவரது பாடல்கள் கச்சேரிகளிலும் பிற நிறுவனங்களிலும் பயன்படுத்தப்படுவதாக கொதித்து எழுந்தார். அவரது நண்பரும் பாடகருமான மறைந்த SP பாலசுப்ரமணியம் அவர்களை கூட விட்டு வைக்காமல் திட்டினார். அந்த நேரத்தில் அவரது பாடல்களை பயன்படுத்த தயாரிப்பாளரிடம் மட்டும் அனுமதி வாங்கியிருந்த எக்கோ மற்றும் அகி ஆகிய நிறுவனங்கள் மீது வழக்கு தொடுத்தார். முதலில் தயாரிப்பாளரிடம் அனுமதி வாங்கினால் போதும் என்பது போல தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் இளையராஜாவின் மனுவை தள்ளுபடி செய்தது. அத்தீர்ப்பை ஏற்காத இளையராஜா மேல்முறையீடு செய்தார். அப்போது இசைஞானியின் பாட்டை பயன்படுத்த நீதிபதிகள் தடை விதித்தனர். அந்த வழக்கின் விசாரணை சமீப காலமாக நடந்து வருகிறது. அந்த விசாரணையில் தயாரிப்பாளரிடம் பணம் வாங்கிய பின்னர் தான் இசையமைத்து கொடுக்கின்றனர். அப்படி இருக்க மீண்டும் ஏன் அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும்? தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்தால் போதுமானது என்று எக்கோ மற்றும் அகி நிறுவன வழக்கறிஞர் வாதாடினார். மேலும் இளையராஜாவிற்கு தான் மட்டுமே மேலானவர் என்கிற தலைக்கணம் இருப்பதாக தெரிவித்தார். அதை ஏற்றுக்கொள்ளாத இளையராஜா தரப்பு வக்கீல் கடுமையாக சாடினார். ஆம், அனைவருக்கும் மேலானவர் தான் இசைஞானி இளையராஜா எனவும் குறிப்பிட்டார். பின்னர் பேசிய நீதிபதிகள் இசை மும்மூர்த்திகளான முத்துசுவாமி தீட்சிதர், தியாகராஜர், சியாமா சாஸ்திரிகள் போன்றோரை வேண்டுமானால் இசையில் மேலானவர்கள் என்று கூறலாம். இளையராஜாவை இவ்வளவு புகழ்ச்சியாக கூறுவது சரியல்ல என்று கடிந்து கொண்டனர். மன்னிக்கணும் ஐயா, காப்புரிமை விவகாரத்தில் மட்டுமே அவர் மேலானவர் என்று குறிப்பிட்டோம். இளையராஜா மிகவும் நல்லவர், நீதிமன்றங்களின் சொல்படி நடப்பவர் என்று சமாளித்தார் அவருடைய வழக்கறிஞர். அடுத்த அமர்வில் பேசிய நீதிபதிகள் இசையமைப்பது மட்டும் கிரியேட்டிவிட்டி இல்லை, பாடகரும் பாடலாசிரியரும் கூட தங்கள் அறிவை, திறமையை பயன்படுத்துகின்றனர். அப்படி பார்த்தால் அவர்களுக்கும் பணம் தர வேண்டும். இப்படி எத்தனை பேருக்கு பணம் தர முடியும்? அதனால் இளையராஜாவுக்கு எந்த பணமும் பழைய பாடல்களுக்கு தரப்படாது என்று தெரிவித்தனர். மேலும் கொஞ்ச காலங்கள் இளையராஜா பழைய பாடல்களுக்கு வாங்கிய பணத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அடுத்த விசாரணையின் போது முடிவு செய்வோம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த சட்ட விவகாரம் எல்லாம் நமக்கு எதற்கு? இசையின் ராஜாவை அவருடைய இசைக்காக எப்போதும் நாம் கொண்டாடுவோம்.